Taste the Daily. அரசு சேவை இல்லத்திலேயே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது என்றும் பொம்மை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதியின் காவலாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவை இல்லத்திலேயே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது. பொம்மை முதல்வர் இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்துள்ளார். அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி கொடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளி கூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீவிர விசாரிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டைலாக்கை பேசும் பொம்மை முதல்வர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் எனவும் கழக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.